என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற போகிற ஒரு தேவ திட்டம், தேவ தரிசனம், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளிலே இருந்தாலும் சரி, எத்தனை சிறியவராய், எத்தனை எளிமையும் அற்பமுமாய் எண்ணப்பட்டவராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எந்த வழியுமே வாழுவதற்கும் முன்னேறுவதற்கும் எந்த வழியுமே இல்லாத ஒரு பயங்கரமான சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்று கர்த்தர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாத்திராகமம் 34:10 கர்த்தர் மோசையோடு சொன்ன, தேவ ஜனங்களோடு சொன்ன அற்புதமான வார்த்தைகளை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இந்த வார்த்தைகள் எல்லாம் மோசைக்காக, யோசுவாவுக்காக, அந்த தேவ ஜனங்களுக்காக மாத்திரம் எழுதப்பட்டதல்ல. இன்றும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்காகவும் இந்த அற்புதமான தீர்க்க தரிசனத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இது தேவ வசனம் என்று விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்யும் என்று பவுலடியார் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். என்னையா நடக்கும் உங்க வாழ்க்கையில? என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கும்? நாளை எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஐயா, நானும் என் பிள்ளைகளுமாய் என் குடும்பம் நாளை எப்படி நாங்கள் வாழ்ந்திருப்போம்? ஐயா, நாங்கள் வாழுவதற்கும், மேன்மை அடைவதற்கும், ஜெயம் கொள்வதற்கும், வெற்றி பெறுவதற்கும் வழியே இல்லாதது போல இருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமான காரியங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இது தேவ வார்த்தை என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு அவர், இதோ நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் இன்றும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார் என்றால் மாற்றமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் ஜெப திட்டங்களை, உங்களுடைய வேத தியானங்களை குறித்து, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து, அல்லது உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதமான புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இன்று முதல் இப்படி ஜெபிப்பேன். ஐயா, இன்று முதல் என் தெய்வமே இப்படி வாழுவேன். என் பிள்ளைகளை உமக்கென்றே நான் சமர்ப்பிக்கிறேன். அல்லது என்னுடைய இதை அதை, என்னுடைய ஆஸ்தியை, என் அந்தஸ்தை, என்னுடைய காரியங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் என்று நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உடன்படிக்கை செய்யலாம். என்றும் கர்த்தர் உங்களோடு பண்ண விரும்புகிற ஒரு அற்புதமான உடன்படிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐயா, பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் நீ அறிந்த தெரிந்த உற்றார் உறவினர்கள் ஊரார்கள் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில இப்படியாய் கொத்த மகிமையான காரியங்கள் நடக்கும். மாத்திரமல்ல, இன்று உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் உங்களுக்காக கர்த்தர் செய்யும், அவருடைய கரத்தினால் செய்யும் பயங்கரமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். உங்களோட இருந்து கர்த்தர் உங்களுக்காகவும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும், உங்கள் ஊழியத்திலும், உங்கள் கையின் பிரயாசங்களிலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இதை கேட்கிற, பார்க்கிற, அறிகிற, கேள்விப்படுகிற எல்லோருக்கும் அது ஆச்சரியமும் அதிசயமுமாக இருக்கும். அப்பேர் கொத்த பயங்கரமான அற்புதமான காரியங்களை உங்களுக்காக கர்த்தர் செய்ய ஆவலாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசின நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும்படியாய், ஐயா, இவர்களோடும் இவர்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் இருந்து நீர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போவதற்காக, அதிசயமும் ஆச்சரியமும் அற்புதமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை தேவ தீர்க்க தரிசனம் என்று நம்பி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் இது பலன் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதா.